வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜே துர்கா. என்னதான் நம்ம பல பெண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய உலக நிலை, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இஷ்யூஸ் அண்ட் ரொம்ப டேலண்டடாக எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க உடலை பற்றி சரியாக மருத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, போன மாதம் வந்த அந்த தேதிகளுக்கு ஏற்ப இந்த மாதமும் மாதவிடாய் வருதா இல்லை தள்ளி போகுதா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணுறத நம்மள பல பேர் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறோம்? சொல்லப்போனால் இந்த காலத்தில் கூட இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேச ரொம்பவே தயங்குறோம். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல இருக்கும்போது என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் குறித்தும், கர்ப்ப காலங்கள், குழந்தை பிறந்த பிறகுன்னு எல்லா விஷயங்கள் பத்தியும் விரிவா பேச போறோம். அதுவும் நான் பேச போறது இல்லைங்க, இந்த மாதிரி விஷயங்களை பக்குவமா அழகா எடுத்து சொல்ல இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க டாக்டர் வனிதா ஸ்ரீ அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மேம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மேம், முதல்ல இதை பத்தி சொல்லுங்க மேம். இந்த PCOD, PCOSலாம் சொல்றாங்க, அதெல்லாம் நம்மள பல பேருக்கு தெரியறதே இல்லை மேம். அப்படின்னா என்ன, அதற்கான வித்தியாசங்கள் கொஞ்சம் குறித்து விரிவா சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் PCOD. இது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு சாதாரண ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். இட்ஸ் நாட் அ டிசீஸ். அதில் இருக்கிற மாதிரி பெரிய வியாதி அப்படின்னு சொல்ல வேண்டாம். இட் இஸ் அ வெரி காமன் திங் தட் வி சி. இப்போ ரொம்பவே காமன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 8 to 13%, கிட்டத்தட்ட 1 in 10 வில் ஹேவ் PCOD. இட்ஸ் அ பிக் நம்பர். கம்யூனிட்டியில் 100 பேரில் 10 பேர் கண்டிப்பாக PCOD இருக்குது. இட்ஸ் ரியலி அ பிக் நம்பர் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஹவ் டேக்கன் திஸ் டாபிக். இன்றைக்கி இதை பற்றி நம்ம பேசுகிறது இது ரொம்பவே ஆப்டாக இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஸோ PCOD அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா, ஒரு கேர்ள், ஒரு வயசுக்கு வந்த பொண்ணுக்கு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இவங்களுக்கு என்ன ஆகும்னா, தே வில் ஹாவ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். அண்ட் மெயினாக வந்து தே வில் ஸ்கேனில் வந்து ஒரு சின்ன சின்ன சிஸ்ட் மாதிரி தெரியும். தட்ஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். ஸோ இதுதான் PCOD. இதுதான் ரொம்ப காமன். PCOSஐ விட PCOD ரொம்ப காமன் அண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு ட்ரீட். ஸோ PCOS அப்படின்னும் போது இட்ஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ஸோ சிண்ட்ரோம்னு வரும்போது இட் இஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். இதில் வந்து இட் இஸ் அ மெட்டபாலிக் டிஸார்டர்னு சொல்லுவோம். அது வெறும் எண்டோக்ரைன் டிஸார்டர். இட் ஜஸ்ட் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இதில் நிறைய ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆகும். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லும்போது apart from just the delayed periods and PCOS, we will have other problems also. So PCOS is nothing but a complex form or a severe form of PCOD. Along with your delayed periods, இங்கே வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்பார்ட் ஃப்ரம் PCOD, இவங்களை ஒழுங்காக நம்ம ட்ரீட் பண்ணலன்னா தே கேன் கெட் சுகர், பிபி அண்ட் லாங் டேர்மில் வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து குழந்தை பிறக்காது. இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் லாங்குவேஜில். ஸோ அதனால தான் PCOS இஸ் ரியலி டஃபர் சுச்சுவேஷன். திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத். மேற்கொண்டு மற்றதை பேசுவோம். ஓகே மேம், ரொம்ப எளிமையாக ஆக்சுவலி PCODக்கும் PCOSக்கும் வந்து வித்தியாசங்களை சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். மேம், இப்போ ஒரு பெண்ணுக்கு PCOD இல்லைனா PCOS இருக்குன்னா அதை என்னென்ன அறிகுறிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். காமனஸ்ட் சிம்டம் வந்துமா, தே வில் கம் டு அஸ் வித் பீரியட்ஸ் வரல. முதல்ல வந்து நார்மல் பீரியட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபீமேலுக்கு அண்ட் ஒவ்வொரு பெண்மணிக்கும் வித்தியாசமாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரே நாளில் பீரியட்ஸ் வராது. நார்மலாக வந்து ஒரு லேடிக்கு 21 to 35 டேஸ்க்கு இடையில எப்போ வேணால் வரலாம். ஸோ லெஸ் தென் 20 ஆர் மோர் தென் 35 டேஸ்க்கு மேலே பீரியட்ஸ் வந்தால் தான் இட் இஸ் அப்நார்மல். ஸோ PCODயில் காமனாக என்ன ப்ராப்ளம் வரும்னா, டிலேட் பீரியட்ஸ். மாதம் கரெக்டாக வராமல் 40 days, 45 days, சம்டைம்ஸ் 2 months, சில நேரங்கள் மாதங்கள் கூட வராமல் இருக்கும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிம்டம், டிலேட் பீரியட்ஸ். ரெண்டாவது வந்து வெயிட் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சடனாக என்ன ஆச்சுன்னே தெரியாது. நார்மல் ஆக்டிவிட்டி எப்பயும் போல தான் இருப்பாங்க, ஆனால் தே வில் ஹேவ் லாட் ஆஃப் வெயிட் கெயின். ஸோ இதுதான் ரொம்ப காமனாக நம்மள்ட்ட டாக்டர்கிட்ட வருவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா, சின்ன பெண்கள், அதாவது ஒரு காலேஜ் கேர்ள், ஸ்கூல் கோயிங் டு காலேஜ் கோயிங்கில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் வரும். ஸோ தட் அந்த ஏஜில் அது ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பாங்க அந்த பசங்க. ஸோ தேல் கம் டு அஸ் வித் திடீர்னு நிறைய பிம்பிள்ஸ் வருது, ஆர் கொஞ்சம் ஹேர் தின்னிங்கெல்லாம் வரலாம்.
ஹேர் லாஸ் கூட சில பேருக்கு வரலாம். அப்புறம் மேல் வால்ன மாதிரி கொஞ்சம் சொட்டை மாதிரி கொஞ்சம் மேலே போகும், ரிசீட் ஆகும். ஸோ இதெல்லாம் வரலாம். இதெல்லாமே வந்து மேல் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. ஸோ தீஸ் ஆர் த காமன் சிம்டம்ஸ். இன்னும் ஒன்று வந்து கொஞ்சம் பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் வரும். கழுத்தில், ஆம்பிட்டில், பிரெஸ்ட்டுக்கு கீழே க்ராயின்னு சொல்லுவோம். அந்த இடங்கள்லாம் வந்து வெல்வெட்டி பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். டார்க்காக கொஞ்சம் ஒரு வைலட்டிஷ் பிளாக் கலரில் கருப்பாயிடும் கழுத்து மட்டும். ஃபேஸ் எல்லாம் ஃபேராகவே இருப்பாங்க, அந்த இடம் மட்டும் பிக்மெண்டேஷன் இருக்கும். இதுதான் காமனாக தே கம் டு அஸ் ரொட்டீனாக இந்த ஏஜ் குரூப்பில். செகண்ட் வந்து கல்யாணம் ஆன பெண்கள் எங்கள்கிட்ட வந்து பிசிஓடி சிம்டம்னு பார்த்தீங்கன்னா தே சம்டைம்ஸ் ரெகுலர் பீரியட்ஸாக கூட இருப்பாங்க, ஆனால் கன்சீவ் ஆக மாட்டாங்க. ஸோ இன்ஃபர்டிலிட்டி இஸ் தி காமனஸ்ட் சிம்டம் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ இப்படி தான் எங்களை ரீச் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் த காமன் சிம்டம்ஸ் தே ஷுட் லுக் ஃபார். ஓகே மேம். வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு நம்மள முன்னோர்கள்லாம் நிறையவே சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிசிஓடி இல்லைனா பிசிஓஎஸ்லாம் வர்றதை எப்படிலாம் தடுக்கலாம் மேம்? அதற்கான வழிகளை பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் அ வெரி நைஸ் கொஷன்மா. ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த பிசிஓஎஸ் ஆர் பிசிஓடி பற்றி ஒரு புரிதல் வேணும். என்னென்னா இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இது ஒன்றும் வியாதி கிடையாது, பிறப்பாலேயே வந்தது இப்படியெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஏன் இன்னைக்கு நிறைய பிசிஓஎஸ் பார்க்குறோம், இதை பற்றி ஏன் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அவர் பேட் லைஃப் ஸ்டைல். ஓகே, ஸோ இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இட் கேன் பி ப்ரிவென்டட் பை டூயிங் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் வரக்கு முன்னாடியே பண்ணால் நல்ல ப்ராப்பர் குட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். எக்ஸாம்பிள் டயட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் வந்து கரெக்டான டைமில் சாப்பிட்றதில்ல எல்லாருமே, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஐ மைட் கிவ் ஆல் த லெக்சர், பட் ஈவன் ஐ டோன்ட் டேக் ஃபுட் ஆன் டைம், ஐ டோன்ட் ஈட் ஆன் டைம். ஐ ஆல்வேஸ் டெல் மை பேஷன்ஸ் ஈட் ஆன் டைம், ஸ்லீப் ஆன் டைம். இந்த மாதிரி ப்ளஸ் டயட். சாப்பாடை பற்றி யோசிக்கும் போது இப்போ நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், சிப்ஸ், ஸோ மெனி ப்ரிசர்வ்டு ஃபுட்டு நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் சாப்பிட்ட மாதிரி ஒரு நார்மல் ஹோம் குக்ட் ஈஸி மேட் மில்லட்ஸ்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டு, மெயினாக லெஸ் கார்போஹைட்ரேட்ஸ், சேஞ்ச் டு மில்லட்ஸ், டேக் லாட் ஆஃப் ப்ரோட்டீன் இன் த டயட். ஸோ இந்த மாதிரி டயட்டில் கொஞ்சம் மாற்றங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இப்போ எல்லாமே செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். விளையாடுறதுங்கிறதே குழந்தைங்கள்ட்ட கிடையாது. ஐ திங்க் வி ஷுட் எஜுகேட் த மதர்ஸ். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட ஐ திங்க் அம்மாக்களுக்கு நம்ம இந்த அவேர்னஸை கொண்டு வரணும். குழந்தைங்க கண்டிப்பாக என்ன எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல, 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் விளையாட விடுங்க அப்படின்றது சொல்லணும். எல்லாம் இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ன்னு போயிட்டு படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துகிறாங்களே ஒழிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் அகெயின் அதர் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா டைம் இல்லை, ஸ்கூலே இத்தனை மணி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் டயட். நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஸ்லீப் ஹேபிட்ஸ் ப்ளஸ் டயட்டில் வந்து சில மாற்றங்கள். முக்கியமாக ஸ்ட்ரெஸ் தான். ரைட் நவ் காமனஸ்ட் திங் எல்லா ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஐ ஆல்வேஸ் டெல் தெம் 3/4 மணி நேரம் எப்படி நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோமோ மனசுக்குமே ஒரு ½ அன் ஹவர் யூ ஹேவ் டு கிவ். டூ சம் யோகா, மெடிடேஷன். ஆர் ஒன்றுமே இல்லை, உனக்கு எதுவுமே பண்ண தரேன்னா ஒரு ½ மணி நேரம் ஒரு சாமி பாட்டு கேட்கலாம், இல்லை இளையராஜா மியூசிக் கேட்கலாம். தீஸ் திங்ஸ் வில் ரியலி டீஸ்ட்ரெஸ் யூ அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு நார்மல் லைஃப், கரெக்டான ஒரு டிசிப்ளின்டு லைஃப்பை லீட் பண்ணோன்னாலே டெஃபினட்டாக இதை நம்ம தடுக்க முடியும். ஓகே மேம், ரொம்பவே தேங்க்யூ மேம். மேம், இதுக்கு முன்னாடி இந்த பிசிஓடி மற்றும் பிசிஓஎஸை வரதுக்கு முன்னாடி எப்படிலாம் தடுக்கலாம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் வந்ததுக்கப்புறம் பெண்கள் முதல்ல என்ன பண்ணணும் மேம்? அதை பற்றி சொல்லுங்கள். ஆஸ் ஐ டோல்ட் யூமா, முதல்ல இந்த டிலே ஆகுது. முதல்ல இப்போ நிறைய வாட்டி பேஷண்ட்ஸ் வந்த உடனே இப்போ எப்படா லாஸ்ட் பீரியட்ஸ் வந்ததுன்னு கேட்டால் தெரியாது. they'll go to their phone and search. Okay, so first thing is you have to maintain a menstrual calendar. அப்போ தான் கரெக்டாக வந்ததான்னு தெரியும். ஸோ they have to note down their ரெகுலர் சைக்கிள் என்றைக்கு வந்தது, எத்தனை நாள் ஃப்ளோ இருக்குது, அதெல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கணும். ஸோ when there is a delay, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு தள்ளி போயிருக்கணும், உடனே எனக்கு பிசிஓடி வந்துச்சுன்னு பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ் கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ there is a delay, ஒரு 10 நாள் நிஜமாவே 3 மாதம் தள்ளி போயிடுச்சு, அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஒரு யூ ஷுட் come to medical attention. Okay, something wrong அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு திங் இஸ் யூ பெட்டர் கோ அண்ட் மீட் அ கைனகாலஜிஸ்ட் நியர்பை. அது எந்த ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் மக்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தாலும் சரி, கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணுற பெண்களாக இருந்தாலுமே, இஃப் யூ ஹேவ் எனி ஆஃப் தீஸ் சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் யுவர் டாக்டர் அண்ட் தென் அவங்க உங்களை கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே இருக்க தேவையில்லை. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டு அப்புறம் பேசிக்காக சில பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் தேவைப்பட்ட ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வைத்தியம் பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் டு ஈச் பர்சன் அண்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் டு ஈச் ஏஜ் குரூப். ஓகே மேம்.
அந்த காலத்து பெண்கள் கிட்ட இந்த மாதிரி மாதவிடாய் காலங்கள்ல வயிறு வலிக்குது, இல்லன்னா கால்கள், தொடைப்பகுதிகள்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லும்போது, அவங்க சின்ன வயசுல இருந்தபோது பெரும்பாலான பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் வலிகள்லாம் ஏற்பட்டதே இல்லன்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன மேம்? வாழ்வு முறை மாறுறதும் அதுக்கான காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாம்மா. அந்த ப்ராப்ளம் இஸ் அந்த காலத்துல நார்மல் ஆக்டிவிட்டி வந்து எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலே இருந்தது. ஒரு மாவு அரைக்கிறதுங்கிறது கையில அரைச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கையில அரைக்கிறதுக்கு யாருமே பார்த்தது கூட கிடையாது. ஐ டோன்ட் திங்க் வி ஆர் சீயிங் ஈவன் அம்மிக்கல் ஆர் உரல்கல் இன் அவர் ஹவுஸ். ஸோ முதல் ப்ராப்ளமே வந்து லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. உங்க பாட்டி பண்ணதை விட உங்க அம்மா கம்மியா வேலை பண்ணாங்க. உங்க அம்மாவை விட இப்போ நம்ம ஒண்ணுமே பண்ணல. நம்ம கிட்ஸ் நம்மளை விட ரொம்ப கம்மியா போயிட்டாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது தான் என்ன கேட்டால் முதல் காரணம். ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி தே ஆர் நாட் ஃபிட் டு டேக் எனி பெயின். இப்போ வந்து அவங்க ரொட்டீனாக இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போக வேண்டிய நிலமையில என்ன இருந்ததுன்னா, ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போயிருப்பாங்க ஸ்கூலுக்கு அந்த காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆட்டோ, காரு, பைக்கு அப்படி போகிறோம். ஸோ அந்த காலத்தில் பெண்மணிகள் வலிங்கிறது வந்து தே குட் டாலரேட். ஏன்னா ரெகுலராகவே டெய்லி 6 கிலோமீட்டர் நடக்கும்போது அவங்களுக்கு கால் வலி வரும். அது பழக்கமாயிடும் அவங்களுக்கு. ஸோ ஒன்று வந்து பெயின், இன்னொன்று வந்து அந்த பெயினோட பர்சீவரன்ஸ். நம்ம இப்போ அது எவ்வளோ பர்சீவ் பண்ணிக்கிறோங்கிறது. அந்த காலத்து பெண்மணிகள் ரொட்டீனாக நிறைய ஆக்டிவிட்டி, உடம்புல உழைப்பு இருந்ததுனால வலிகளை அவங்க பெருசாக எடுத்துக்கல. இப்போ வந்து அந்த வலிகளை, சின்ன பெயினை கூட நம்ம பசங்களால் தாங்க முடியாமல் they are coming to a doctor telling that எனக்கு ரொம்ப வலிக்குது. that is because they are not using their body properly. இது மட்டும் நான் ரீசனாக சொல்ல மாட்டேன். இன்னொரு ரீசன் வந்து ரொம்ப சிவியர் பெயின் இருக்குன்னா, we have a medical condition called endometriosisன்னு சொல்லுவோம். அதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி சிவியர் பெயின் வரலாம். சில நேரம் அப்படி ரொம்ப தாங்க முடியாத பெயின் இருக்குது அப்படின்னா they should மீட் தேர் டாக்டர் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து ஏதாவது கட்டி இருக்கா, அந்த எண்டோமெட்ரியோசிஸ்க்கான அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணாங்கன்னா சரியாக போயிடும். ஸோ மாதவிடாயில் வர பெயின் வந்து நார்மல், இட்ஸ் ஃபிசியோலாஜிக்கல். அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. பட் தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்பவே தேங்க்யூ மேம். எளிமையாக ஆக்சுவலி சொன்னீங்க, ரொம்பவே புரியும்படியா. என்னுடைய அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மேம், பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வயிறு மட்டும் வலிக்கிறது இல்லை. ஒரு சில பேருக்கு முதுகு பாகங்களில் வலி ஏற்படுறது, இன்னும் சில பேருக்கு தொடைப்பகுதிகளில் வலி ஏற்படுறது, சில நேரங்களில் வாந்தி வரக்கூடிய அந்த சென்சேஷன்ஸ்லாம் கூட ஏற்படும். ஆனால் ஒரு சில மாதங்கள் அது எதுவுமே இருக்காது, நார்மலாக போகக்கூடிய ஒரு தருணங்கள் கூட வரும். மாதம் அந்த அறிகுறிகள் மாறக்கூடியது எப்படி மேம்? அதற்கான காரணங்கள் என்னென்னு சொல்லுங்கள் மேம். முதல்லம்மா இந்த பீரியட்ஸ் அப்போது அந்த மற்ற சிம்டம்ஸுக்கு பேர் வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் ஆர் பிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம். வெறும் பெயின் மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே மூட் சேஞ்சஸ் இருக்கும், இரிட்டபிளாக இருப்பாங்க, கை கால்லாம் வலிக்கும், எந்த வேலையும் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி they'll have lot of disturbance in the mood also in their body. அது ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கும். அது ஆண்களுக்கு ரொம்ப புரியாது. பட் ஜென்ரலாக லேடிஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அது எல்லாருக்குமே ஒரு பிரெஸ்ட் பெயின் இருக்கலாம், ஒரு ஹெவியாக யூ வில் ஃபீல் ப்ளோட்டட், கால் வீக்கம் வரலாம், சில பேருக்கு முகம் வீக்கம் வரலாம். இதெல்லாம் வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். காமனாக வந்து நாங்கள் இதை எல்லா ஏஜ் குரூப்லேயுமே வந்து பார்க்க தான் செய்கிறோம். இது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ்மா. டியூரிங் அந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் வரதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாகும். ப்ளஸ் அந்த ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ்னு ஒரு ஹார்மோன் இருக்கும். அதனால தான் அந்த சிவியர் பெயின் அப்டமன்லாம் வருது. அதனால தான் நாசியா, வாமிட்டிங், சில பேருக்கு அந்த டைமில் மட்டும் லூஸ் மோஷன்ஸ் கூட வரலாம். ஸோ அது ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் ஒரு சில மாதங்கள் இருக்குது, ஒரு சில மாதங்கள் இருக்காதுன்னா, அகெயின் இட் இஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் ஆக்டிவிட்டி. இந்த மாதம் உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு 10 நாள் நீ வந்து தூங்கலை, சரியாக உன்னோட ரெகுலர் லைஃப் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பெயின் நிறையா இருக்கலாம். ஸோ தேர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் த பாடி ஆக்டிவிட்டி அண்ட் ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ், இதெல்லாமே வந்து ஒரு மாதத்துக்கும் மாறும். இப்போ மே மந்த்து எல்லாருமே ஜாலியாக இருப்போம், ஏன்னா அம்மாங்களும் ஜாலியாக இருப்பாங்க, ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் லீவு. பசங்களும் ஓகே மே மந்தில் நம்ம படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். வென் யூ ஹேவ் அ ஸ்ட்ரெஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்ச் ஏப்ரல்லாம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த சிம்டம்ஸ் நிறையவே காணும், ஈவன் ஃபார் த காலேஜ் சில்ட்ரன் ஆர் மதர்ஸ், பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் எக்ஸாம். ஸோ அந்த சேஞ்சஸ் வரும்ப்பா. வென் தேர் இஸ் அ ஸ்ட்ரெஸ் தட் வில் சேஞ்ச் யுவர் ஹார்மோன்ஸ், இன் டர்ன் தட் வில் காஸ் யுவர் பிஎம்எஸ் சிம்டம்ஸ். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அதனால தான் நீங்கள் கரெக்டான ரெகுலர் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நார்மலாக எல்லாமே கரெக்டான விஷயங்களை பண்ணிங்கன்னா இது எல்லாமே நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியும். ஓகே மேம். இந்த மாதிரி மாதவிடாய் காலங்களில் ஒரு சில பெண்களுக்கு மிகுந்த வலியும், ஒரு சில பெண்களுக்கு கம்மியான வலியும், இன்னும் சில பெண்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வலியே ஏற்படாது. இதற்கான காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தானா, இல்லை ஹெரிடிட்டரியாக, அதாவது பரம்பரையாக வரக்கூடியதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். as I told you again, இந்த பரம்பரையாக பெருசாக வராது. நம்மளோட பெயின் டாலரன்ஸ் அண்ட் பர்சீவிங் த பெயின் தான்.
ஸோ கொஞ்சம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வந்த ஒரு ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் வந்து ஆனோவுலேட்டரி சைக்கிள்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி பீரியட்ஸ் நிற்கிறதுக்கு முன்னாடியே ஆனோவுலேட்டரி சைக்கிள்ஸ். ஆனோவுலேட்டரி சைக்கிள்ஸ்னால் ஓவுலேஷன் நடக்காது, அதில் பெயின் இருக்காது. ஓகே, ஸோ பெயின் வருது அப்படின்னா தட் மீன்ஸ் அந்த குழந்தை வந்து ஓவுலேஷனுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஸோ ஓவுலேட்டரி பீரியட்ஸ் மட்டும்தான் பெயின்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் ஆஃப்டர் 3 to 4 இயர்ஸ் ஆஃப் அவர் மெனார்கி. நம்ம வயசுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கேஷுவலாக இருப்பாங்க, லேட்டாக வரும், கரெக்டாக வராது, பெயின் எல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் பெயின் இருக்கும். ஸோ காமனாக பெயின்ஃபுல் பீரியட்ஸ்னால் அது ஓவுலேட்டரி சைக்கிள்ஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் வி ஷுட் நோ. அண்ட் இட்ஸ் வெரி ஃபிசியோலாஜிக்கல், இட் இஸ் நாட் அப்நார்மல். இந்த பெயினுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் டெல் மை பேஷண்ட்ஸ். வந்தாங்கன்னா முதல்ல பெயின் இருக்கும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நம்மளே தயார்படுத்திக்கணும். ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஆல்சோ வி ஷுட் டெல் அவர் சில்ட்ரன். கண்டிப்பாக வலிக்கும், பட் அதுக்காக ஸ்கூல் லீவ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வந்து இன்றைக்கி லைட்டாக சாப்பிட்டுக்கோ, நிறைய தண்ணி குடி, கீப் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள், நிறைய சாப்பிடாம கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோ. அந்த மாதிரி பேசிக்காக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த சிம்டம்ஸை அவங்களால ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். சில குழந்தைங்க அதை நல்லாவே ஃபாலோ பண்ணி ஈஸியாக எதிர்கொள்வாங்க. சில பேரால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலன்னா தே ஹேவ் மோர் பெயின். அதர் திங் இஸ் பெயின் கில்லர்ஸ். நிறைய வாட்டி கேட்பாங்க, பெயின் கில்லர்ஸ் போடலாமா, மதர்ஸ் வந்து கேட்பாங்க, கொடுக்கலாமா, வி டோன்ட் வாண்ட் தெம் டு டேக் பெயின் கில்லர்ஸ்மா, பட் வி ஹேவ் டு டேக் ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த பெயின் வந்து அந்த ஸ்பாசம்னால யூட்ரஸ் பிழிஞ்சு அந்த பிளட்டை வெளியே தள்ளும் போது அந்த ஸ்பாசம் வரும். ஸோ ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ் வில் நாட் காஸ் யூ எனி சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ தேவைப்பட்டா அந்த குழந்தைக்கு நிஜமாவே டாலரேட் பண்ண முடியலன்னா we can give them anti-spasmodic medications if they are not able to manage the other things. ஓகே மேம், ஓகே மேம். முன்னாடி நம்மளுடைய அம்மா காலங்களில் மாதவிடாயில் வரும்போது பார்த்திங்கன்னா கிளாத் துணிகள் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்புறம் காலங்கள் மாற மாற பேட், டேம்பான்ஸ், மென்ஸ்ட்ருவல் கப்னு நிறைய வந்துட்டே இருக்குது இன்னும். இதில் எது மேம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? எது வந்து சேஃப் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான் சேஃப், இதுதான் குட்டுன்னு நம்ம சொல்லவே முடியாதுமா. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒன்று பிடிக்கும். மேபி நம்ம இதை நாளை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் வெரி இண்டிவிஜுவலைஸ்ட். சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. அண்ட் நவடேஸ் சில்ட்ரன் ஆர் வெரி சூஸி. நம்ம சொன்னாலும் இதுதான் நல்லதுனாலும் யாரும் கேட்டுக்க போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக இப்போ யாருமே கிளாத் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம அம்மா பாட்டி காலத்தில் தேவர் யூஸிங் கிளாத்ஸ். டெஃபினெட்லி இப்போ யாருமே உட்காந்து கிளாத் யூஸ் பண்ண போதில். அண்ட் இட் இஸ் நாட் ஹைஜீனிக். ஏன்னா அதை நம்ம ரீயூஸ் பண்ணுவோம், வாஷ் பண்ணணும், ட்ரை பண்ணணும், நல்லா சன்லைட்டில் ட்ரை பண்ணணும். அதெல்லாம் இப்போ நம்மளால் பண்ண முடியாது. ஸோ கிளாத் இஸ் ரூல்ட் அவுட் நவடேஸ். அட்லீஸ்ட் நம்ம சென்னையில் யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ரெண்டாவது பேட். நாப்கின்ஸ் வந்துட்டு தே ஆர் சேஃப். இதுதான் நம்ம காமன். ஐ திங்க் 10 பேரில் நம்ம ஒரு சர்வே எடுத்தோன்னா ஒரு 8 பேர் வந்து பேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஹவ் வி ஆர் ஆல் brought up. ஸோ பேட் வந்து இட்ஸ் அ வெரி சேஃப் திங்மா. வி ஆர் நாட் இட் இஸ் கெப்ட் அவுட் சைட் த பாடி. உள்ளே எதுவும் வச்சுக்க போகிறதில்ல. ஸோ இட் இஸ் வெரி சேஃப். ஒன்லி திங் இஸ் சம் பீப்புள் கேன் கெட் ரேஷ். அந்த இடத்துல வச்சு சில பேருக்கு ஒத்துக்காகாமல் போகலாம். அந்த மெட்டீரியல் ஆன் த நாப்கின் வந்து வேரி ஆகும் ஒரு கம்பெனிக்கும். ஸோ அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரேஷ் வரவங்க மாற்றி யூஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த கம்பெனி அவங்களுக்கு சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஸோ பேட் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம், டிஸ்போசிங் இஸ் அ ப்ராப்ளம். அண்ட் இட்ஸ் சோக்கேஜ். ஆஃப்டர் சம் டைம் இட் கெட்ஸ் சோக்ஸ். நம்ம மாற்றணும். இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ் வித் த பேட். பட் அதர்வைஸ் எனக்கு கேட்டால் ஐ திங்க் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி வே ஆஃப் டூயிங் இட். தேர்ட் வந்து இப்போ ரொம்ப காமனாக டேம்பூன்ஸ் அண்ட் மென்ஸ்ட்ரல் கப்ஸ் பற்றி நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் வந்து கேட்குறாங்க. என்னோட வியூவில் வந்து அன்மேரிட் கேர்ள்ஸுக்கு ஜென்ரலாக அதெல்லாம் வேண்டாம் தான் நான் சொல்வேன். பட் இட்ஸ் அப் டு தேர் சாய்ஸ். வி cannot tell them don't use அப்படி சொல்ல முடியாது. இஃப் தே ஆர் கம்ஃபர்டபுள் அண்ட் ஓகே தே கேன் யூஸ் இட். டேம்பூனில் ஒரு குட் திங் என்னென்னா இட்ஸ் வெரி ஸ்மால், இட்ஸ் வெரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. அண்ட் நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அண்ட் ஸ்விம்மர்ஸ் லைக் டேம்பூன்ஸ். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு பேடை வச்சுட்டு இருக்கும்போது நம்மளால் போய் ஸ்விம் பண்ண முடியாது. இட் வில் கம் அவுட். திஸ் இஸ் இன்சைட் த பாடி. தே வில் புட் த டேம்பூன் இன்சைட் த வெஜினல் கெனால். ஸோ வெளியே இருக்காது. ஸோ ஒரு ஸ்விம்மருக்கும் ஒரு பிளேயர், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு டேம்பூன் இஸ் குதிப்பாங்க இல்லையா, when they play jump up and down, pad will move, tampons will not move. So for அந்த மாதிரி people I think they can use tampons. லாஸ்ட் இந்த புதுசாக இப்போ வந்து ரொம்ப காமனாக கேட்குறது menstrual cups தான். கப்ஸில் வந்து அதே தான், திருப்பி குட் அண்ட் பேட். ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா இட் இஸ் அதில் வந்து இட் இஸ் ரீயூசபிள், இட் கேன் பி வாஷ்ட். ஸோ வந்து இந்த மெடிக்கல் வேஸ்ட் நிறைய வராது நம்மளுக்கு. நான் பயோகிரேடபிள் மெடிக்கல் வேஸ்ட் வராது. ஸோ இட் இஸ் குட். பட் அகெயின் as we are still in India, I think அது உள்ளே வச்சுக்கிறோம் அப்படின்னா we don't know. அன்மேரிட் கேர்ள்ஸுக்கு கண்டிப்பாக அது வச்சுக்கணுமா அப்படின்றது ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித். இட்ஸ் அப் டு தெம் அகெயின். இஃப் தே ஆர் கம்ஃபர்டபுள் தே கேன் யூஸ் இட். குட் திங் இஸ் அது கொஞ்சம் நேரத்துக்கு தாங்கும். ஒரு 10 to 12 hours கூட இட் கேன் ஹோல்ட். கம்பேரிட்டிவ்லி தே சே
மென்ஸ்ட்ரல் கப்ஸ் ஆர் ஹேவிங் நிறைய கெப்பாசிட்டி டு ஹோல்ட் த பிளட். ஸோ நிறைய அடிக்கடி சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா தே கேன் கோ இன் ஃபார் மென்ஸ்ட்ரல் கப்ஸ். ஸோ அகெயின் இட்ஸ் இண்டிவிஜுவலிஸ்டிக். வி கேன் ஜஸ்ட் இட்ஸ் லைக் கெஃபட்டேரியா மெத்தட். இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ரேஷஸ் வராது. அண்டு ஒரு நல்ல விஷயம் அபவுட் மென்ஸ்ட்ரல் கப்பு வந்து இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் எக்கனாமிக்கல். இட் மெயின்டைன்ஸ் தி pH ஆஃப் த வெஜைனா. ஸோ வெஜினல் ஃப்ளோரா இஸ் மெயின்டைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. பட் அகெயின் இட்ஸ் த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகே மேம், ஓகே மேம். அண்ட் மேம், சில நேரங்களில் மாதவிடாய் காலங்களில் வயிறு வந்து ரொம்ப வலிக்கக்கூடிய நேரங்கள்லாம் ஏற்படும். அப்படி தாங்கவே முடியாத அளவுக்கு சில பெண்கள் அந்த வலியை குறைக்கிறதுக்காக வலி நிவாரணங்கள், அந்த பெயின் கில்லர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பயன்படுத்துவாங்க. அது வந்து சேஃப் தானா? அந்த மாதிரி பயன்படுத்தலாமா? அந்த மாதிரி பயன்படுத்துறதை வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா? அப்படி இல்லைனா பெயின் கில்லர்ஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சஜஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போகலாம், இல்லை இதை யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது as I told you, பெயின் கில்லர்ஸ் வேண்டாம், ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ் ஆர் சேஃபாக. பெயின் கில்லர்ஸ் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அல்சர் தொந்தரவு அந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ ஜென்ரலி வி கிவ் ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ். முதல்ல வி ஷுட் எஜுகேட் த குழந்தைக்கு. ஒரு குழந்தை வரும்போது சொல்லணும், இது நார்மல் தான், இதுக்கு நம்ம பழகிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் நம்ம வந்து எல்லாருமே இட்ஸ் நாட் அபவுட் குழந்தைங்க அப்படின்லாம் இல்லை. ஐ திங்க் ஈவன் அட் மை ஏஜ் வி ஷுட் ஆல் எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு ஒரு 45 நிமிஷம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோன்னா நம்ம பாடி வில் ஹாவ் குட் ஸ்டாமினா. இட் வில் ஹாவ் தட் ஸ்டாமினா டு டாலரேட் த பெயின். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பெயின் டாலரன்ஸை கற்றுக் கொடுக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் முடியவே முடியாதுன்னா தே கேன் டேக் ஒன்ஸ் இன் அ மந்த் 2 நாள் 3 நாள் ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ் போடுறதுனால எந்த பெரிய சைடு எஃபெக்ட்டுமே வராது. அதுக்கு நிறைய பயப்படுவாங்க, இது போட்டால் அது வந்துடும், கேன்சர் வந்துடும். கண்டிப்பாக வரவே வராது. கரெக்டாக தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டான். பட் ரொம்ப சிவியர் பெயின் இருக்குன்னா கண்டிப்பாக வி ஹாவ் டு அப்ரோச் அ டாக்டர். ஆஸ் ஐ டோல்ட் யூ, எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது இருக்குதா இல்லையான்னு ஒரு வாட்டி ஜஸ்ட் பார்த்துக்கிறது நல்லது. பட் ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் டு பி த சேம். ஓகே மேம். அண்ட் பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் ஒரு சில உபத்திரவங்கள் வந்து இருந்தாலும் அடுத்த பருவம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலங்கள். அதில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் மற்றும் அவங்க முதலாவது பிரசவம் அந்த மாதிரிலாம் வரும்போது சில தவறுகள் வந்து அறியாமையில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் மேம். சரி, முதல்ல ஒருத்தங்க கன்சீவ் ஆகிட்டு நம்மள்ட்ட வரும்போது ஃபஸ்ட்டு திங் இஸ் இட்ஸ் அ வெரி ஹாப்பி மூமெண்ட். நான் எப்பயுமே பேஷண்ட்ஸ் சொல்வேன், ஓகே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு they will get worried. எனக்கு பயமாக இருக்குது டாக்டர், நான் டெஸ்ட் பண்ணேன் பாசிட்டிவ் வந்துடுச்சு, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியல, அம்மாலாம் யாருமே இங்கே கூட இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், இது பயப்படக்கூடிய விஷயமே கிடையாது. அண்ட் ஹெல்த் வைஸ் எனக்கு எல்லாம் நார்மலாக இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு திங் இஸ் இட்ஸ் அ ஃபிசியாலஜி. ப்ரெக்னென்சி இஸ் அ ஃபிசியாலஜி அண்ட் நாட் பேத்தாலஜி. இது ஒரு நார்மல் மாற்றம். எல்லாருக்கும் ஒரு பொண்ணு பிறக்கிறோம், வயசுக்கு வரோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், ப்ரெக்னென்சி வரும். அந்த மாதிரி ஒரு ரெகுலர் சேஞ்ச். இன்னொரு விஷயம் என்னென்னா, கன்சீவ் ஆகிட்டாலே தட் மீன்ஸ் யூஆர் நார்மல். ஒரு குழந்தை தானாக கன்சீவ் ஆகிட்டு ஒரு பெண்மணி நம்மள்ட்ட வராங்கன்னா அவங்களுக்கு உடம்புல எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். எந்த ப்ராப்ளமும் மேஜராக இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் லைக் டு கன்வே. ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் அர்லி ப்ரெக்னென்சி நான் எப்பயுமே சொல்வேன். டூஸுங்கிறது ஃபஸ்ட்டு கொஷின் டயட் பற்றி கேட்பாங்க. நான் என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், பப்பாயா பைனாப்பிள் இதெல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, நிறைய குவரிஸ் இருக்கும். ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடணும். நிறைய சாப்பிட வேண்டியவங்க அவசியம் கிடையாது. இம்ப்ரூவ் யர் குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் அண்ட் நாட் த குவான்டிட்டி. நிறைய எடுக்கணும்னு அவசியமே இல்லாமல் இப்போது எப்பயுமே 2 தோசை சாப்பிட்டீங்கன்னா 2 தோசை தான் சாப்பிடணும். பட் ஈட் மோர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இன் பிட்வீன். டேக் மோர் வாட்டர், டேக் மோர் மில்க். கண்டிப்பாக 2 glasses to 3 glasses மில்க். அந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணால் போதும். குட் ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி, தேவையான அளவுக்கு ஒரு 3 to 4 liters ஆஃப் வாட்டர் இஸ் மஸ்ட். டயட்டில் அவ்வளோதான். ஹை ப்ரோட்டீன், ரெடியூஸ் யர் கார்போஹைட்ரேட்ஸ். இதை ஃபாலோ பண்ணால் போகிறோம். வேறு ஒன்றும் பெருசாக இது சாப்பிடக்கூடாது சாப்பிடலான்னு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு என்ன ஒத்துக்குமோ, நீங்கள் ரொட்டீனாக வீட்டில் என்ன சாப்பிட்றீங்களோ அதையே சாப்பிடுங்க. புதுசாக எதையுமே ட்ரை பண்ண வேண்டாம். தட் இஸ் அபவுட் ஃபுட். ரெண்டாவது வந்து அபவுட் யுவர் எக்ஸசைஸ். நான் வாக்கிங் பண்ணலாமா? நான் என்ன சொல்வேன்னா, ரொட்டீன் ஆக்டிவிட்டி பண்ணலாம். நீ எப்பயுமே பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அதை பண்ணலாம். புதுசாக இன்றைக்கி போய் புதுசாக நான் நடக்க போகிறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட பாடிக்கு என்னெல்லாம் பழக்கப்பட்டிருக்கோ அந்த வேலைகளை கரெக்டாக பண்ணலாம். நான் ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். உன்னோட ஆஃபீஸுக்கு போகிறோம், டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு டூருக்கு போகிறேன், பிக்னிக் போகிறேன், வேறு ஊருக்கு போகிறேன், அந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் லீவ் யுவர் நார்மல் லைஃப். ஸோ திஸ் இஸ் டூஸ். டோன்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னென்னா நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. காமனாக நான் சொல்கிறது என்னென்னா, அவாய்ட் unnecessary travel as I told you. அவாய்ட் lifting heavy weight. பெரிய கனமாக ஒரு லோவர் அப்டமனில் ப்ரெஷர் கொடுக்காத மாதிரி சிம்பிளாக வச்சுக்கணும்.
இப்போ மோஷன் சில பேருக்கு சரியாக வராது, தேல் கோன் ஸ்ட்ரெயின். ஸோ அந்த முக்குறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஹெவி வெயிட் தூக்கும்போது லோவர் அப்டமனில் ப்ரெஷர் கொடுப்போம், அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி we will tell them not to have sexual activity during early pregnancy. அண்ட் முக்கியமாக வந்து நோ இன்ஃபெக்ஷன் அண்ட் நோ ரேடியேஷன். இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 months தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கர்ப்ப காலத்தில் 9 மாதத்தில் முதல் 3 மாதம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் தட் பீரியட் இஸ் கால்ட் பீரியட் ஆஃப் எம்ப்ரியோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 3 monthsல ஒரு குழந்தை ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். கண்ணு, மூக்கு, வாய், நகம், முடி வரைக்கும் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த 3 மாதத்தில் எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அந்த குழந்தை ஃபார்மேஷனில் நமக்கு தொந்தரவு வரும். அதுக்கப்புறமா ஒன்லி பேபி வில் க்ரோ இன் சைஸ், அந்த ஆர்கன்ஸ் வில் மெச்சூர். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 months இஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். ஸோ அந்த டைமில் பெரிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரேடியேஷன். நிறைய வாட்டி தெரியாது, ஒரு சின்னதாக அடிபட்டிருக்கும், உடனே இப்போ எக்ஸ்ரே எடுத்துருவாங்க. எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரெக்னென்சியில் பண்ண மாட்டோம். அல்ட்ராசவுண்ட் கேன் பி டன். ஸோ ஏதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் சொல்லணும், நான் இப்போ தான் ஒரு 40 days தள்ளி போயிருக்கு, ப்ரெக்னென்சி இருக்க சான்ஸ் இருக்குங்கிற விஷயத்த நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்டமன் ஷீல்டு யூஸ் பண்ணி தே வில் டேக் அன் எக்ஸ்ரே இஃப் நீடட். ஸோ இதெல்லாம் வந்து டோன்ட்ஸ். இதை சிம்பிளாக ஃபாலோ பண்ணாலே கம்ஃபர்டபுளாக ப்ரெக்னென்சியை கொண்டு போகலாம். ஓகே மேம். பிசிஓடி இல்லைனா பிசிஓஎஸ் உள்ள பெண்களுக்கு கர்ப்பமாகிறதுன்றது ஒரு சவாலான விஷயமா இருக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இன்ஃபர்டிலிட்டி பார்க்குறோம். அதில் மெஜாரிட்டி வந்து பிசிஓஎஸ்னால தான் இருக்குது. இட்ஸ் அகெயின் முதல்ல சொன்ன மாதிரி ஒழுங்கான லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இதை கண்டிப்பாக நம்மளால் வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். இதை வந்து பெருசாக ட்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் தெரியாது. கண்டிப்பாக ட்ரீட் பண்ண முடியாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒரு பெண்மணி என்கிட்ட வராங்க, எனக்கு பிசிஓடி இருக்குது, நான் ஆனால் குழந்தை வேணும் அப்படின்னு வந்தாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு 3 months ஐ டோன்ட் கிவ் them எனி மெடிசன்ஸ். ஐ ஜஸ்ட் கிவ் them கவுன்சிலிங், டீச் them லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஒரு 3 மாதம் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற இப்போ நான் சொன்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒழுங்காக பண்ணாலே ஒரு 5-6 கிலோ குறைச்சாலே பீரியட்ஸும் ரெகுலரைஸ் ஆகிடும், தானாக கன்சீவ் ஆகிட்டு வருவாங்க நேச்சுரலி. யூ டோன்ட் நீட் எனி திங், ஒன்றுமே பண்ண தேவை இருக்காது. திஸ் இஸ் த வெரி குட் திங். அண்ட் நிறைய இடத்துல இது புரியாது. பிசிஓடினா எனக்கு குழந்தையே வராதுன்ற பயத்தில் இருப்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அதை சரியான முறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட் யூ கேன் கன்சீவ். ப்ளஸ் மற்றது எதாவது இருக்கான்னு சேர்த்து பார்த்துக்குவோம். தைராய்டு, ப்ரொலாக்டின்லாம் நார்மலாக இருக்கா, ஒரு அல்ட்ராசவுண்ட், இதெல்லாம் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அதையே சேர்த்து பண்ணிப்பாங்க. அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் தேவைப்பட்டால் அதை கொடுப்போம். இதுலேயே நிறையா வாட்டி ஒரு 60% to 70% ஆஃப் த லேடிஸ் வந்து கன்சீவ் பண்ணிடலாம். ஒழுங்காக நாங்கள் சொல்கிறது ஒரு 3 months ஃபாலோ பண்ணால். அதையும் மீறி ஒரு 4 பேர் கன்சீவ் ஆகலைன்னா அவங்களுக்கு நாங்கள் என்ன பெரிய ப்ராப்ளம் இன் பிசிஓடியில் ஏன் இவ்வளோ பயப்படுறோம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், எக்கு வராது. சிம்பிளாக புரியிற மாதிரி சொல்லணும்னா, ஆனோவுலேஷன், எக்கு வராது, எக்கு வந்தாலும் எக்கு வெடிக்காது. இதை ரெண்டையும் பைபாஸ் பண்ணோன்னா யூ ஆர் ஈக்குவல் டு எனி அதர் விமன். ஸோ எக்கு வரக்கு டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ எக்கு வரக்கு டேப்லெட் கொடுப்போம். எக்கு கரெக்டான சைஸ் வரும்போது அதை பிரேக் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இது ரெண்டும் கொடுத்தோன்னா ஒரு நார்மல் விமனுக்கு பண்ணுறது உங்களுக்கு பண்ண முடியும். இது இப்படி பண்ணாலே முக்கால்வாசி நேரம் கன்சீவ் ஆயிடுவாங்க. இப்போ டேப்லெட்ஸில் கன்சீவ் ஆகலாம், அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் கன்சீவ் ஆகலைன்னா லாஸ்ட்டாக நாங்கள் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் டெஸ்ட் டியூப் பேபி அதெல்லாம் பண்ணுவோம். பட் ரொம்ப ரேர், எல்லாருக்குமே இதெல்லாம் தேவையே படாது. ஒழுங்கான வாழ்க்கை முறையை பின்பற்றி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக கன்சீவ் ஆகலாம். இட் இஸ் நாட் அ பிக் சேலஞ்ச். ஸோ லைஃப் ஸ்டைல் தான் வந்து இதுக்கு காரணம். இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் தி ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ் கண்டிஷன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். கர்ப்ப காலங்களில் பெண்கள் யூஸ்வலாக வரக்கூடிய ஒரு சில பயம் இல்லைனா அவங்களுக்கு மன ரீதியாக ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அதை பற்றிலாம் சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக இப்போ இருக்கிற பெண்களுக்கு நிறைய குழப்பங்கள் வருது. ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கூகுள். அவங்க எது வந்தாலும் உடனே ஃபஸ்ட்டு திங் வந்து யூபிடி பாசிட்டிவ்னு பார்த்தோன்னே கூகுளில் போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. ஐ திங்க் அதை பண்ண வேண்டாம். வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, ஒரு அம்மா இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், பாட்டி இருக்கலாம். தே ஆர் ஆல் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் வி ஆர் லீடிங் பாப்புலேஷனில் நம்ம தான் நம்பர் 1. ஸோ ப்ரெக்னென்சி பற்றியும் நம்மளுடைய ப்ரெக்னென்சியில் வர பிரச்சனைகள் பற்றியும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டாலே ஐ திங்க் இட்ஸ் தி பெஸ்ட் திங் தட் வி கேன் ஃபாலோ. ஸோ முதல்ல வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படாமல் யூ கேன் டாக் டு யுவர் மதர், யூ கேன் டாக் டு யுவர் மதர் இன் லா, யூ கேன் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இல்லை அக்கா கன்சீவாக இருப்பா, ஸோ அவங்களே நமக்கு நிறையா வாட்டி நம்ம பயங்களை போக்கிடுவாங்க. கூகுள் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் போட்டாலும் அதே தான் வரும், நான் போட்டாலும் அதே தான் வரும். ஆனால் நீங்கள் வேறு வெயிட்டு, நான் வேறு வெயிட்டு, என் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வேறு, உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வேறு, உங்கள் ஜெனட்டிக்ஸ் வேறு, என்னோடய ஜெனட்டிக்ஸ் வேறு. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் திஸ் கூகுள் சர்ச்சஸ். முதல் வேலையாக அதை பண்ணவே வேண்டாம். என்ன டவுட் இருந்தாலும், என்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வீட்டிலேயே நீங்கள் எல்லாத்தையும் கேட்டாலே நிறைய விஷயங்கள் கிடைக்கும். when you meet your doctor maybe note it down. நிறைய வாட்டி மறந்துடுவாங்க.
ஸோ நீங்கள் டாக்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கலாம். இந்தந்த query இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன பயமாக இருக்குது, என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் அழகாக டாக்டர்ஸ் கிட்ட கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. தேவையில்லாமல் கூகுள், யூடியூப் எதையாவது பார்த்து தப்பான இன்ஃபர்மேஷனை வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டு பயப்படுறாங்க. ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இட்ஸ் a வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் த ஹோல் ஃபேமிலி. கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். மென்டல் பீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுவும் கர்ப்ப காலங்களில் அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் நம்ம கர்ப்பமாக உள்ள பெண்களுக்கு உணவு மெடிசன்னு கொடுத்து நல்லாவே நம்ம வந்து உடம்பு ரீதியாக பார்த்துக்கிட்டாலும் மனது ரீதியாக அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இல்லைனா அது அதன் மூலமாக ஏதாவது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். லைக் மென்டல் பீஸ் எவ்வளோ முக்கியம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு? ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மென்டல் பீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் you cannot buy mental peace. If you want to be peaceful, you have to, make it yourself. So நம்ம டெய்லி பல பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் இருப்போம். ஒர்க் பிளேஸில், வீட்டில், எங்கேயும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் ஆல் அபவுட் மென்டல் பீஸ். நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து டெஃபினெட்லி இட் அஃபெக்ட்ஸ் தி பேபிஸ் ஹெல்த். ஸோ மதர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களோ பேபியோடைய ஆரோக்கியமும் அந்த அளவுக்கு கரெக்டாக போயிட்டுருக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய ஆறாங்கன்னா நிறைய சிம்பிள்மா ஸ்டார்டிங்கில் பேபிக்கு ஹார்ட் பீட் கூட போகலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, ரொம்ப ஒர்க் ப்ரெஷர், ரொம்ப கரெக்டாக சாப்பிடல, அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கலன்னா மிஸ்கேரேஜஸ் கூட ஆகலாம். பேபிக்கு அப்புறம் கொஞ்சம் நாளில் பிபி வரலாம். ஸ்ட்ரெஸ்னால் வர காம்ப்ளிகேஷன், சுகர் வரலாம், பிபி வரலாம். அதனால் பேபி க்ரோத் அஃபெக்ட் ஆகலாம், ஏர்லியாக டெலிவரிஸ் ஆகலாம். ஸோ நிஜமாவே இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ பிக் இம்பேக்ட் ஆன் தி பேபி. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹோல் ஃபேமிலிக்கும் இதில் நிறைய பங்கு இருக்குது. தே ஷுட் நாட் கிவ் ஸ்ட்ரெஸ் டு தட் கேர்ள். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம கலீக்ஸ் ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா மேபி வி கேன் ஹெல்ப் தெம். அவங்க வேலையை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா லெவல்லையும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணோன்னா ஐ திங்க் தே வில் பி பீஸ்ஃபுல். அவங்க மட்டும் தனியாக அதை பண்ண முடியாது. I think it's a teamwork both from the family and also at workplace. Only then it will get sorted out. ஓகே மேம், தேங்க்யூ மேம். அண்ட் கர்ப்ப காலங்களில் பெண்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய உணவு முறை ஆகட்டும், இல்லை எக்ஸசைஸ் ஆகட்டும், அதை பற்றி எங்கள் நேயர்களுக்கு புரியும்படி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இப்போ அதை ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நிறைய சாப்பிட வேண்டாம். ஃபஸ்ட்டு வீட்டிலலாம் சொல்லுவாங்க, நிறைய 2 பேர் இருக்காங்க, ஸோ 2 பேருக்காக சாப்பிடணுன்னுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம எப்பயும் சாப்பிட்ற அளவு எடுத்தாலே போதும். நான் as I told you, improve your quality of the food. எப்பயுமே ஒரு பொரியல் சாப்பிட்றோன்னு மேபி கர்ப்ப காலங்களில் 2 காய்கறியாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. சுண்டல், பயிறு, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்கு, முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. டோன்ட் ட்ரை டு ஈட் அவுட் சைட் ஃபுட். அண்ட் when you eat vegetables and fruits, try to cook and eat. அண்ட் ஹாஃப் பாயில்டு நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ். அண்ட் குட் வாட்டர். எங்கே போனோம் எங்கே கிடைச்சாலும் சாப்பிட வேண்டாம். மேக் ஷுர் தட் யூஆர் டேக்கிங் அ குட் வாட்டர், பாயில்டு வாட்டர். ஸோ இதெல்லாம் ஆஸ் ஃபார் அஸ் ஃபுட் இஸ் கன்சர்ன் ஜஸ்ட் ஒரு கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். நிறைய இந்த ஆயிலி ஸ்பைஸியாக சாப்பிடாமல் ஒரு ஹெல்த்தியாக, சிம்பிள் அண்ட் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. திஸ் இஸ் அபவுட் ஃபுட். நெக்ஸ்ட் அபவுட் ஆக்டிவிட்டி. ஆஸ் ஐ டோல்ட், ரொட்டீன் ஆக்டிவிட்டி. எப்பயும் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ எல்லாமே பண்ணலாம். டோன்ட்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மீதி ரொட்டீன் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணலாம். எக்ஸசைஸ் அகெயின், உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லைன்னா நீங்கள் ரொட்டீனாக பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2-3 மந்த்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுவோம். மிஸ்கேரேஜஸ் ஆர் மோர் காமன் இந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்னால. அப்போ மட்டும் இனிமேல் உங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குதுமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எப்பயும் பண்ணுற ரொட்டீன் ஆக்டிவிட்டி பண்ணலாம். வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. உள்ள ரத்த கசிவு இருக்குது, நஞ்சு கீழே இருக்குது, அப்படி ஏதாவது இல்லை ட்வின்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அவங்க ரெஸ்ட்டு சொல்லுவாங்க. இவ்வளோ கொஞ்சம் பார்த்து இருக்கணும், இந்த ட்ராவல் பண்ண வேண்டாம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு மட்டும் அந்த தேவைப்பட்ட ரெஸ்ட்டு கொடுத்தா சரியாக போயிடும். எல்லாருக்குமே ரெஸ்ட்டு தேவை இருக்காது. தே கேன் டூ தேர் ரொட்டீன் ஆக்டிவிட்டி. ரொம்பவே நன்றி மேம். இங்கே உள்ள பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் இதை கேட்டுட்டு இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அண்ட் ரொம்பவே ஹார்ட்ஃபுல்லான தேங்க்யூ மேம். நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம் நேயர்களே. இது போன்ற உதவிகரமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். நான் உங்கள் ஆர்ஜே துர்கா. நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் கேட்டு ரசித்தது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.